பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டி, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது என்றால் அதை எனக்குள்ள விசுவாசம் இருக்குது என்று சொல்லி கொண்டு இருப்பதற்காக அல்ல. நான் உன் சர்ச்சைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் சொல்வதற்காக அல்ல. சில விஷயங்கள் நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்ற கர்த்தத்தில் சொல்கிறார் பாருங்க, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எத்தனை பேர் பின் சென்றிருந்தாலும் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் வந்து பணிந்து கொள்ளுகிறார்கள்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகியுடைய சுபாவத்தை பாருங்கள். தான் குஷ்டரோகியாக இருக்கிறோமே என்று அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். வீட்டாரால் ஒதுக்கப்பட்டு விட்டார், உறவுகளால் ஒதுக்கப்பட்டு விட்டார், ஊராரால் ஒதுக்கப்பட்டு விட்டார். அந்த காலத்தில் குஷ்டரோகி இருக்கிறவர்கள் தனியாக தான் இருக்க வேண்டும், ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும். இந்த காலத்திலேயும் குஷ்டரோகிகளுக்கு என்று சொல்லி தொழுநோயாய் இல்லம் என்ற ஒரு இல்லம் இருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த லெப்ரஸியில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்து அதை கண்டுபிடிப்பதற்காக எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானும் போய் பார்த்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். அப்போ அந்த ஜனங்களுக்கு யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். இன்றைய தினத்தில் அந்த குஷ்டரோகி எப்படியாப்பட்ட பாதிப்பு இருந்திருப்பாங்க, எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். அந்த மனுஷன் சப்போர்ட் இல்லாமல் தடுமாறி இருப்பாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டம் இல்லை. அவங்க செய்த காரியங்கள் அது எப்படியோ வந்துருச்சு. இந்த நாளில் கூட நிறைய பேருடைய வாழ்க்கை கூட அப்படி தான், சப்போர்ட் இல்லாமல் தடுமாற்றத்துடன், வேதனையுடன், புலம்பலுடன், கவலையுடன், கண்ணீருடன் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த குஷ்டரோகி தான் உங்களுக்கு அடையாளங்க. அவரை எப்படி பார்க்குறாரு பாருங்கள். ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் பணிவு வரும். இன்றைக்கி ஒருத்தருக்கு பணிவு இல்லை. நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருக்க மாட்டாங்க, அன்ரெஸ்பெக்டாக இருப்பாங்க. ஒருத்தர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏசப்பட்ட வரலன்னு அர்த்தம். ஏசப்பட்ட வந்தால் தான் பணிவு இருக்கும். ஏசப்பட்ட வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கு. எத்தனை பேர் பாருங்கள் இன்றைக்கி வியாதியஸ்தராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பணிவில்லாத குஷ்டம் எனக்குள்ளே இருக்குது, வேதனையோடு நான் இருக்கிறேன். அப்படி என்ன பணிவில்லாத குஷ்டம்? யாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அற்புதங்களை செய்கிற தெய்வம் உயிரோடு தான் இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கிட்ட வந்தால் நமக்கு பணிவு வரும். ஏசப்பட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட உட்காருங்க, ஏசப்பா என்று சொல்லி மன்றாடுங்க. அவர் உங்களுக்கு பணிவை தருவார். பணிவை மாத்திரமல்ல, என்ன ஜெபிக்கிறீர்களோ, என்ன கேட்கிறீர்களோ விசுவாசத்தோடு கேளுங்க. ஏசப்பா ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகன்னு சொல்ல போகிறார். எனக்கு சித்தம் இருக்குது, நீ கடன் இல்லாமல் அது வாழ்ந்து விடு. எனக்கு சித்தம் இருக்குது, நீ சந்தோஷமாயிரு. எனக்கு சித்தம் இருக்குது, அற்புதமாயிரு என்று கர்த்தர் சொல்ல போகிறார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்புக்கு உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசு பிதாவே, ஆமென், ஆமென்.